பிரார்த்தனை. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஒருவேளை ஏதாவது ஹரியோமா हरि ओम गुरुजी. ஹரியோம். மின்சாரம் பிரச்சனை மழை பெய்யறதுனால இருக்கு. டெலிகிராமில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை வந்தா மின்சாரத்தை ஏமாத்திட்டு மீண்டும் வருவேன், அப்படியே வெயிட் பண்ணுங்க. கணேச பஞ்சரத்னம் பொருள் முதா கராத்த. இதுல முதா ஒரு வார்த்தை, கராத்த மோதகம் அடுத்த வார்த்தை, சதா விமுக்தி சாதகம். முதா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதான்னு பேரு. கராத்த கர கையில, ஆத்த வைத்திருக்கக்கூடிய மோதகம், கையில மோதகம் வைத்திருக்கக்கூடியவரை, சதா எப்பொழுதும் விமுக்தி சாதகம் முக்தியை சம்பாதிச்சு கொடுக்கிறவரை, சாத்தியப்படுத்தி கொடுக்கிறவரை, கலாதர அவதம்சகம். கலாதரன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கலாம், பார்வதியை குறிக்கலாம், இங்க பிள்ளையார குறிக்குது. பிறையை ஆபரணமாக சூடியவர், அவதம்சகம் சூடியவர். விலாசிலோக ரக்ஷகம், உலகத்தை காப்பாத்துறத விளையாட்டு மாதிரி லீலையாக பண்ணுகிறவர். அநாயகைக்க நாயகம், ஒரே தலைவர், ஒரே கடவுள். இந்த இடத்துல பிள்ளையார பரபிரம்மமா நினைச்சு இந்த பாடல் எழுதியிருக்கு அப்படிங்கிற நாம புரிஞ்சுக்கணும். எது நம்முடைய இஷ்ட தெய்வமோ அவரை பரபிரம்மமா நினைச்சு வழிபட வேண்டியது நம்முடைய கடமை. இங்க பிள்ளையார பரபிரம்மமா நினைச்சு பாடியிருக்காங்க, சங்கரர் எழுதியிருக்காரு. அநாயக
தனக்கு மேல் இன்னொரு கடவுள் இல்லாத, தெய்வம் இல்லாத, நாயகன் இல்லாத, தலைவன் இல்லாத ஏகநாயகம், ஒரே கடவுள். விநாசித இப தைத்தியகம். இப அப்படின்னா யானை. நான் நினைக்கிறேன் திருப்புகழ், அருணகிரிநாதர் திருப்புகழ்ல தொடக்க வரி மறந்துட்டேன், இபமாகி அப்படின்னு முடியும். வள்ளியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவி பண்றதுக்காக வேண்டி யானையாக வந்தவர் அப்படின்னு சொல்லும் போது இபமாகி. கைத்தலம் நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. பாடல் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா இபமாகின்னு ஒரு திருப்புகழ் பாடல் இருக்கு. இபம் அப்படிங்கிறது யானை. யானை அரக்கனை, தைத்தியகம், தைத்திய குலத்துல வந்தவன், திதிக்கு பிள்ளையா வந்தவன், அதனால தைத்தியன். யானையாக வந்த அந்த அசுரனை விநாசித்த, அழித்தவரை. இதுல யானை அரக்கர்கள் 2 பேர் இருக்காங்கன்னு தெரியுது. இங்க கஜமுக அசுரன், கஜமுகாசுரன் கதை சொல்லப்படுது. இன்னொரு கஜாசுரனும் இருக்கிறான். அவனை சிவபெருமான் கொண்டாருன்னு இருக்கு. சுச்சீந்திரத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்துல சுச்சீந்திரம் தானுமாலை பெருமாள் கோவில்ல தெற்கு பக்கத்துல நினைக்கிறேன், இந்த கைலாசநாதர் கோவில் பக்கத்துல அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு சிவபெருமானுடைய ஒரு தோற்றம், யானைய அவனுடைய பின்னங்காலில் இருந்து அப்படியே உரிச்சு அப்படி நிக்கிறது மாதிரி ஒரு இது உண்டு. கரியுரி போர்த்த பெருமாள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னுடைய ஞாபகத்தை சரியா இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸ்ல சொன்னது மாதிரி தண்டகாவனத்து ரிஷிகள் எல்லாம் சிவபெருமான கொல்றதுக்கு திமிரு பிடிச்சு போய் சிவபெருமான கொல்றதுக்கு பலவிதமான பில்லி சூனியம் எல்லாம் ஏவி விடும்போது ஒவ்வொன்னையா அவரு அழிச்சார். புலிய எடுத்து தோலாக்கி இடுப்புல கட்டிக்கிட்டார். அப்படி நிறைய கதைகள் வரும். அதுல ஒண்ணு இந்த யானை. அந்த யானையை உரிச்சி போத்திக்கிட்டார். அது கஜாசுரன். அது ஒரு இது இருக்கு. இங்க கஜமுகாசுரன், நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசுரன் அப்படி நாம புரிஞ்சுக்கிறோம். நத வணங்கியவர்களுக்கு அசுப ஆசு நாசகம், அசுபங்களை விரைவிலேயே நாசம் பண்ணக்கூடியவர். தம் விநாயகம் நமாமி, அந்த விநாயகரை வணங்குகிறேன். நத இதர அதிபீகரம். நத அப்படின்னா வணங்கினவர்கள், இதரன்னா வணங்காதவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாத நம்ம ஊர்ல நாஸ்திகர்னு சொல்லக்கூடிய, ஒரிஜினல் நாஸ்திகர்ங்கிறது வேற, நம்ம ஊர்ல இன்னைக்கு நாஸ்திகர்னு சொல்லி தெரியக்கூடிய கூட்டத்துக்கு அதிபீகரம், அவர்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலானவரை. நவ உதித்த அர்க்க பாஸ்வரம், புதிதாக உதித்த சூரியனுடைய ஒளி போன்றவர். காலையில அப்படியே அருணபாஸ்வரம்னு சொல்லுவாங்க. இளஞ்சிவப்பு, அருணன்னா அந்த இளஞ்சிவப்பு சூரியன், அதுக்கு பேர் தான் அருணன். அந்த இளஞ்சிவப்பு நிறத்துல தக்க தக்க தக்கான்னு பொண்ணு மாதிரி ஜொலிக்கிறவர். இங்க அர்க்க அப்படிங்கிறது பிள்ளையாருங்கிறதுனால நமக்கு எருக்குக்கும் அர்க்கன்னு பேர் உண்டு.
அவருக்கு வழிபாட்டுக்கு அரிக்கம் பூவை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல அப்படி இல்லை, சூரியன்ங்கிற அர்த்தத்துல தான் எடுத்துக்கிறோம். இளம் சூரியனை போன்று தகதகான்னு பிரகாசிக்கிறவர். ஏன் அப்படின்னா, இளஞ்சூரியன் பிரகாசம் இருக்கும், ஆனா சூடு இருக்காது. என்ன சொல்றான், நல்ல ஒரு சுகமா இருக்கும். மத்தியானம் 12 மணி சூரியன் அப்படி இல்லை, கொடுமையா இருக்கும். இவர் அப்படி இல்லை, சுகமா இருக்கிறவர். நமத்சுராரி நிர்ஜரம். சுர அரி, தேவருடைய எதிரிகளை மண்டியிட வைத்தவரை. நமத்சுராரி நிர்ஜரம். நத அதிக அபதுத்தரம். மன்னிக்கணும், இந்த இடத்துல நான் இந்த மாதிரி அன்னைக்கு பிரிச்சிருந்தா சரி பண்ணிக்கணும். நத அதிக ஆபத் உத்தரம். ஆபத்துல இருந்து காப்பாத்துறவர் யாரு? நத வணங்கினவர்கள். அவங்களுக்கு எவ்வளவு அதிகமான ஆபத்து வந்தாலும் சரி, அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தி விட்டுருவார். அப்படி காப்பாத்துகிறவரை. சுர ஈஸ்வரம், தேவர்களுக்கு ஈஸ்வரனை. நிதி ஈஸ்வரம், இந்த இடத்துல செல்வங்களுக்கு தலைவனை. குபேரன் எடுத்துக்கலாம், நாராயணன் எடுத்துக்கலாம். கஜ ஈஸ்வரம், யானைகளுக்கெல்லாம் தலைவர். கண ஈஸ்வரம், பூத கணங்களுக்கெல்லாம் தலைவர். மகேஸ்வரம், மகா ஈஸ்வரம், கடவுளுக்கெல்லாம் கடவுள், தேவாதி தேவன், மகாதேவன். பராத்பரம், மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவர். தம் நிரந்தரம் ஆශ්‍රயே, அவரை நிரந்தரமாக வழிபடுகிறேன். சமஸ்த லோக சங்கரம், எல்லா உலகங்களுக்கும் ஷம் மங்களத்தை செய்யக்கூடியவர். ஷம் கரக அப்படின்னா மங்களத்தை செய்யக்கூடியவர். எல்லா உலகங்களுக்கும் நல்லதை செய்யக்கூடியவரை. நிரஸ்த தைத்திய குஞ்சரம், தைத்திய குலத்துல வந்த குஞ்சரம்னா யானை. பொதுவாக யானைக்கு அந்த துதிக்கை அப்படி தொங்கிட்டு இருக்கிறதுனால குஞ்சரம் அப்படிங்கிற பேர் யானையை குறிக்கும். நடராஜருக்கு ஒரு பஜனை பாடல் கூட உண்டு. குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு கால் தொங்கிட்டு இருக்கும், அதனால அந்த காலை குஞ்சித பாதம் சொல்லுவாங்க. அந்த பஜனை பாட்டு ரொம்ப நாள் டச்லனால டக்குன்னு ஞாபகம் இல்லை. நடன சபேசா சிதம்பரேஷா அந்த மாதிரி எல்லாம் அந்த வரிகள் வரும் பாட்டுல. சரி, அபிதாக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு அது தொடக்கம்? அந்த பாடல்ல குஞ்சித்த நடராஜா அப்படிங்கிறது மாதிரி வரும். யானைக்கும் அதனால இங்க துதிக்கைய வச்சு அதுக்கு குஞ்சரம்னு பேரு. கஜமுகாசுரனை நிரஸ்த நாசம் செய்தவரை. தர இதர உதரம், இந்த இடம் நான் அன்னைக்கு சரியா பிரிக்கல. தர இதர உதரம். உதரம்னா வயிறு,
தர அப்படின்னா குடம்போல ஒட்டுன வயறு. தமாஷுக்கு சொல்லுவாங்க விருக்கோதரன் அப்படின்னா ஓநாய் மாதிரி ஒட்டுன வயிறு அப்படின்னு பீமனுக்கு ஒரு பேரு. இங்க தரன்னா மெலிஞ்ச சிறுத்த அப்படிங்கிற அர்த்தம். இதர அப்படின்னா மெலியாத நல்ல குண்டான. குண்டோதரன் அப்படி ஒரு ஆள் உண்டு. குண்டா இருக்கிற வயர் இருக்கிறதுனால குண்டோதரன் ஒரு ஆள் உண்டு. இவரும் குண்டோதரன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அத நேரடியா சொல்லாம தர இதர உதரம் மெலிஞ்சது அல்லாத வயிறு உள்ளவர். 14 லோகங்களையும் தன்னுடைய வயிற்றுல அடக்கி இருக்கிறதுனால அண்டங்கள் அவர் கையில் அண்டத்தில் அவர் என்றே. அவருடைய கையில மோதகங்கள் இருக்கிறது, எல்லா அண்டங்களும் அவருடைய கையில இருக்குன்னு அர்த்தத்துல வச்சிருக்காருன்னு சீர்காழி கோவிந்தராஜனுக்கு ஒரு பாடல் உண்டு. ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிர் ஒழித்து அந்த பாடல்ல வருதுன்னு நினைக்கிறேன். விநாயக தத்துவத்தை சொல்றது மாதிரியான ஒரு பாடல் அது. இங்க வரம் வரம்னா மேலான அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உள்ள வார்த்தை. வர இப வக்திரம் அக்ஷரம். உயர்ந்த யானை, இபன யானை, முகம் உள்ளவர், அக்ஷரம் அழியாதவர். வரம் முதல் வரத்துக்கு வரங்கள் தரக்கூடியவரை. வர இப வக்திரம் உயர்ந்த யானை முகத்தை உடையவரை, அக்ஷரம் அழியாதவரை. கிருபாகரம் அருளை பொழிகிறவரை. க்ஷமாகரம் நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்கிறவரை, தாய் மாதிரி பொறுத்து கொள்கிறவரை. முதாகரம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவரை. யசஸ்கரம் நமக்கு புகழை தரக்கூடியவரை. பாவம் ஒரு அம்மா கிரிக்கெட்ல 100 ரன் அடிச்ச உடனே இயேசுநாதர் தான் அடிக்க வச்சாருன்னு சொன்னாங்க. அந்த புகழை தரது பிள்ளையார். யசஸ்கரம். மனஸ்கரம் நல்ல மனசை தரக்கூடியவர், நிம்மதியான மனசை தரக்கூடியவர். யாருக்கு? நமஸ்கிருதாம் தன்னை வணங்குறவர்களுக்கு நிம்மதியான மனசை தரக்கூடியவரை. பாஸ்வரம் ஒளிமிக்கவரை. நமஸ்கரோமி வணங்குகிறேன். அகிஞ்சன அர்த்தி. அகிஞ்சன ஆர்த்திம். அது ஆர்த்திம் இல்ல, ஆர்த்தி மார்ஜனம். கிஞ்சனா யாரோ சிலர். அகிஞ்சன அப்படின்னா எல்லாருக்கும். ஆர்த்தி ஆசைகளை. மார்ஜனம் மாற்றுகிறவர். பேராசை பற்றுதல் அந்த மாதிரி இதை மாற்றுகிறவர். நான் நினைக்கிறேன் சம்ஸ்கிருதத்துல தொடப்பத்துக்கு மார்ஜனின்னு பேரு. கூட்டுறது பெருக்கிறது அதுக்கும் மார்ஜனம்னு பேரு. நம்முடைய குப்பையான ஆசைகளை எல்லாம் கூட்டி பெருக்கிறவர். சிரந்தன உக்தி பாஜனம். இது 2 விதமா அர்த்தம் சொல்லலாம். சிரந்தன உக்தி ஒண்ணு வேதங்கள். பாஜனம் வேதங்கள் வழிபடக்கூடியவர். கணபதி, அதர்வ சீர்ஷ உபனிஷத் அப்படியெல்லாம் இருக்கு. இன்னொன்னு
சிரந்தன உக்திங்கிறத மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்து ரிஷிகளால வழிபடக்கூடியவர் அப்படின்னு எடுக்கலாம். புற அரி பூர்வ நந்தனம், இது நான் அன்னைக்கு சொன்னேன். சிவபெருமானுடைய திரிபுரலையை அழித்த சிவபெருமானுடைய மூத்த பிள்ளை. சுர அரி கர்வ சர்வணம், தேவர்களுக்கு எதிரிகளுடைய கர்வத்தை அழிக்கிறவர், செதுக்குகிறவர். பிரபஞ்ச நாச பீஷணம், உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவர் அல்லது அழிவு பயத்திலிருந்து, நாச பீஷணம் மரண பயத்திலிருந்து காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லலாம். நல்லவங்களுக்கு மரண பயத்திலிருந்து காப்பாற்றுவார், அல்லாதவங்களுக்கு மரண பயத்தை கொடுக்கிறவர். தனஞ்சயா ஆதி பூஷணம், அர்ஜுனன் முதலே அவர்கள் வழிபடக்கூடியவர். கபோல தான வாரணம், இது என்ன கண்ண கதுப்பா அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். டெம்பிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழில் இதுக்கு நம்ம நெத்தியில குட்டுறது, பிள்ளையாருக்கு கும்பிடும் போது நெத்தியில குட்டிக்கிடுவோம். ஆனா நெற்றி அப்படிங்கிறது இங்க வர எடுத்து அர்த்தம் பண்ணணும். அதனால கவுள் கதுப்பு அப்படின்னு எல்லாம் கூட இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு சமஸ்கிருதத்துல கப்போல அப்படின்னு பேரு. கபால கப்போல ரெண்டு வார்த்தை இருக்கு. கப்போல கல்பிதம்னு சில பேர் சொல்லுவாங்க, கபால கல்பிதம்னு சில பேர் சொல்லுவாங்க. மூளையிலிருந்து யோசனை வரணும், மூளையில இருந்து வராம இப்படி சைடுல இருந்து வர்றதுக்கு கப்போல கல்பிதம் சொல்லுவாங்க. அதாவது அறவை காட்டுத்தனம்னு சொல்றது. இல்ல கப்பால கல்பிதம் சொன்னாலும் மண்டை ஓட்டுல இருந்து வர்றது மண்டைக்கு உள்ள இருந்து வராம அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இங்க கப்போல தான வாரணம்ங்கிறது யானைக்கு பொதுவா அந்த கதுப்புல இருந்து, கண்ண கதுப்புல இருந்து மத நீர் வடியும். வாரணம்ங்கிறது யானை, வாரணம்ங்கிறது நிறைய அர்த்தம் உண்டு. வாரணம் ஆண்டாளுக்கு ஒரு பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பராமாயணத்துல ராவணனுக்கு ஒரு பாடல் இருக்கு, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் அப்படின்னு அஷ்ட திக்கஜங்களோட அவரு பண்ணின யுத்தத்தை பத்தி சொல்லும் போது, அப்படிப்பட்ட ராவணன் ஓத்தாங்கல்லி தோல் பிடிக்கி வைக்கப்பட புலவால் பிடிங்கின்னு இலங்கைக்கு போயிட்டான்னு கம்பர் சொல்லும் போது, உங்ககிட்ட எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் தர்மத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது, நீ அதர்மவானா இருந்தா அதெல்லாம் உன்னை காப்பாத்தாது அப்படின்னு கம்பர் சொல்லும் போது பட்டியல் போடுறார் அவங்ககிட்ட என்னெல்லாம் பெருமை இருந்தது. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் ஆரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு போயினான் வெறுங்கையோடே அப்படின்னு. இதுல வாரணம்னா யானைன்னு அர்த்தம் உண்டு, கோழி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஆண்டாள் கோழி கூவுறதை பத்தி சொல்லும் போது வாரணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அனசூயாவுக்கு அந்த பாடம் ஞாபகம் இருக்கா? திருப்பாவையிலையா குருஜி? வாரணமாயிரம் யானையை தான் மென்ஷன் பண்ணுவாங்க, கோழிய வாரணம்னு எங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல குருஜி. வாரணமாயிரம் பாடல் சொல்லுங்க.
வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்னான் என்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். இந்த பாட்டு தான், இந்த பாட்டு தான். அதுல யானைன்னு தான் அர்த்தம், அப்படிதானே? இது யானை தான் குருஜி. சரி. இங்கேயும் யானைன்னு தான் அர்த்தம். யானைக்கு அந்த கர்ண கதுப்புல மதநீர் வழிகிறத வச்சு கபோல தான வாரணம், புராண வாரணம், ரொம்ப பழமையான யானை, உலகத்துல யானைகளுக்கெல்லாம் பழமையான யானை. பஜே, அவரை நான் வணங்குகிறேன். இந்த இதுவும் நாம் பிரிச்சதுல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. நிதாந்த காந்த தந்த காந்தி, அப்படி பிரிச்சுக்கலாம். தந்த காந்தி, அதனுடைய தந்தத்தினுடைய காந்தி, தந்தத்தினுடைய ஒளி. நிதாந்த காந்த, ஒரு அந்தமில்லாத பேரொளி, அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். நிதாந்த காந்த தந்த காந்திம் அந்தக அந்தக ஆத்மஜம், காலகாலன், காலகாலனுக்கு மகனாக பிறந்தவர். அந்தக அந்தக ஆத்மஜம். அச்சிந்திய ரூபம், சிந்திக்க முடியாத உருவம் உள்ளவர். உண்மையிலே பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது, அதனால அதை சிந்திக்க முடியாது. அவர் நமக்காக வேண்டி கருணையினால உருவம் எடுத்து சகுனமா வரார். அப்ப நாம அவருடைய திவ்ய வைபவங்களை, கல்யாண குணங்களை எல்லாம், உருவத்தை எல்லாம் வர்ணிக்கிறோம். அச்சிந்திய ரூபம், அந்தஹீனம், எல்லை இல்லாதவர், முடிவில்லாதவர், அந்தமில்லாதவர். அந்தராய கிருந்தனம், அந்தராயம்னா விக்னங்கள், நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களை, துன்பங்களை எல்லாம் கிருந்தனம் வெட்டி விட்டுருவார். கர்த்தரி அப்படிங்கிறது இந்த வார்த்தையில இருந்து தான் வந்தது. கிருந்தனம்னா வெட்டி விடுகிறவர், அழிக்கிறவர். ஹிருத் அந்தரே, இதயத்துக்குள்ள நிரந்தரம், எப்போதும் வாசம் செய்கிறவர். யோகினாம் வசந்தம், யோகிகளுக்கு வசந்தம் போன்றவர். தம் ஏகதந்தம், அந்த ஏகத்தந்தரை, அவருக்கு ஒற்றை கொம்பு. அவர் போட்டோ பிடிக்கும் போது ஒத்த கொம்போட போட்டோ பிடிச்சிட்டாங்க, அதனால அவருக்கு ஒத்த கொம்பு இருக்கு. ஒரு தடவை கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கொம்பை ஒடிச்சு அவனை அழிச்சார். ஏன்னா அவனுக்கு ஆயுதங்களால மரணம் இல்லைன்னு இருந்தது. மனிதர்களால மரணம் இல்லை, தேவர்களால மரணம் இல்லை அப்படின்லாம் அவன் வர வாங்கியிருந்தான். கொஞ்சம் நம்ம இரணியகசிப்பு மாதிரி. அதனால மனிதனும் இல்லை, விலங்கும் இல்லை அப்படிங்கிற உருவத்துல ஆயுதம் இல்லாம கொல்லணுங்கிறதுனால தந்தத்தையே ஒடிச்சு அவனை கொன்னார் அப்படின்னு அந்த கதை போகும். அப்ப யாராவது போட்டோ எடுத்திருப்பாங்க, அதனால ஏக்கதந்தம். அப்புறம் வியாசர் மகாபாரதம் எழுதுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இருந்தாரு. அவருடைய சிரமத்தை போக்குறதுக்காக வேண்டி மகாபாரதம் எழுத தயாரானார். அப்ப அவருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, சின்ன பிள்ளையில ஸ்லேட்டுன்னு ஒண்ணு உண்டு, அதுல கடல் குச்சி வச்சு எழுதுவாங்க. அந்த மாதிரி இவர் தன்னுடைய கொம்பையே ஒடிச்சு குச்சி மாதிரி பயன்படுத்தினார். இந்த கொம்பை எழுதும் போது இமயமலை தான் அவருக்கு சுவடியா. அப்ப அப்படி எழுதும் போது குச்சி தேஞ்சிரும். அப்ப உடனே அடுத்த கொம்பை ஒடிச்சுக்குவார். இப்படி மாறி மாறி கொம்பை ஒடிச்சு மகாபாரதம் எழுதியிருப்பாரு. லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் எழுதணுமே. அந்த மாதிரி சமயத்துல யாராவது போட்டோ பிடிச்சிருப்பாங்க, அதனாலேயும் ஒத்த கொம்பர்.
சந்ததம் தம் விசிந்தயாமி, எப்போதும் அவரை சிந்திக்கிறேன். மகா கணேஷ, இது பலஸ்ருதி, நம்ம அன்னைக்கு சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பூரணத்துக்காக வேண்டி போனது சொல்றேன். இந்த மகா கணேச பஞ்சரத்னத்தை பக்தியோட ஸ்ரத்தையோட யாரு இரவும் பகலும் அல்லது பகல் எல்லா தினமும் அனுவகம் எல்லா நாளும் பிரஜல்பதி படிக்கிறானோ, பிரபாதகே அதிகாலையில, ஹிருதிஸ் கணேஸ்வரம் ஸ்மரன், இதயத்துல பிள்ளையாரை நினைச்சுக்கிட்டே அவனுக்கு ஆரோகதாம் நோய் நொடிகள் மாறும், அதோஷதாம் தோஷங்கள் மாறும், சுசாகிதீம் நல்ல இலக்கிய புலமை வரும். இதுக்கும் 2 விதமா அர்த்தம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சக, அதுல இருந்து சாஹி வந்தது, சகிதா சாஹித்தின்னு வந்ததுன்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை துணை, நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். இந்த அர்த்தம் நான் அன்னைக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன். சுபுத்திரதாம், நல்ல குழந்தைகள் கிடைக்கும். சமாஹித ஆயுகு, தலையில எத்தனை வயசு எழுதியிருந்தோ அத்தனை வயசும் கிடைக்கும் அப்படி அது ஒரு அர்த்தம். 5 வருஷம் வாழணும்னு தலையெழுத்து இருந்தால் 5 வருஷம், 50 வருஷம் வாழணும் தலையெழுத்தா 50 வருஷம், இது ஒரு அர்த்தம். சமாஹித ஆயு, விதிக்கப்பட்ட ஆயுசு, நல்லா இப்படி நோய் நொடி இல்லாம நல்ல மனைவி குழந்தைகளோட வாழ்வான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இல்ல பொதுவா சதாயுர்வை புருஷக அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. 100 வயசு ஒருத்தனுக்கு ஆயுசுன்னு சொல்லியிருக்கு. 100 ஆண்டுகள் வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சில இடத்துல 120, ஜோசியத்துல சொன்னா 120 சொல்றாங்க. சில பேர் உலகத்துல அபூர்வமா 100 தாண்டி வாழ்றதை பார்க்குறோம். அதனால 120 வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லாம பிச்சைக்காரனாட்டு 120 வயசு வரை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கட்டோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து உண்டு. அதுல நச்சிகேதன் யமதர்மராஜா உரையாடல் படிக்க வேண்டிய ஒண்ணு. யமதர்மராஜா, நான் உனக்கு அதை தாரேன், பணத்தை தாரேன், அரண்மனையை தாரேன், வேலைக்காரங்களை தாரேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லுவான். அந்த பையன் ரொம்ப நீட்டா சொல்லிடுவான், அதெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோ, நீண்ட ஆயுள தாரேன் அப்படின்னு. நீண்ட ஆயுள வச்சு என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா வயசாக வயசாக முதுமை வரும். முதுமையில எழும்பி நடக்க முடியாது, சொந்த காரியங்களை தானே கவனிக்க முடியாது, அப்படி ஒரு ஆயுசு வாழ்ந்ததுக்கு. அதனால நீண்ட ஆயுள்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டுவான். ஆனா இங்க வாழ்நாள் முழுக்க அஷ்டபூதி அஷ்டலட்சுமிகளுடைய ஆசீர்வாதத்தோட சக அச்சிராத், நீண்ட காலம். அச்சிராத்துனா உடனே, சிரம் அப்படின்னா நீண்ட காலம், அது சிரஞ்சீவி. அச்சிராத்துனா உடனே. இந்த மாதிரி பிள்ளையார நினைச்சு எல்லா நாளும் மகா கணேச பஞ்சரத்னத்தை படிச்சான் அப்படின்னா அச்சிராத் உடனே அபியுபைதி, மேல சொன்ன நோய் நொடி இல்லாம நல்ல மனைவியோட வாழ்ற அந்த சகல ஐஸ்வர்யங்களுடன் கூடின வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு சொல்றார். இன்னைக்கு காலையில வேதாந்த கிளாஸ் இருந்தது. அதுல போற போக்குல சில விஷயங்கள் பேசின போது ஒரு விஷயம் சொன்னேன். அது இந்த கான்டெக்ட்ல அதை சொல்லிக்கிறேன். பொதுவாக இந்த பலஸ்ருதி அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டு நிறைய பேர் ஏமாந்து போவாங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும், எல்லாம் போட்டிருக்கு, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படி. பலஸ்ருதி எப்ப பலன் தரும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிச்சிருந்தால், நித்திய நைமித்திக கர்மங்களை எல்லாம் சரியா செய்திருந்தால்,
அப்பதான் அது பலன் தரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கும்பாபிஷேகம் பார்த்தா வாழ்நாள் முழுக்க சாமி கும்பிட்டதுக்கு பிரயோஜனம் புண்ணியம், அதனால கும்பாபிஷேகத்தை பார்க்க போயிடணும் அப்படின்னு கிளம்புவாங்க. கும்பாபிஷேகத்தை தவிர வேற நாள் கோவிலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஒருவேளை அது உண்மையா இருந்தா, டெய்லி கோவிலுக்கு போறவனுக்கு கடவுள் அப்ப என்ன பிரயோஜனம் கொடுப்பாரு? ஒரு நாள் கும்பாபிஷேகத்தை பார்த்தவனுக்கே அவ்வளவு பிரயோஜனம் கொடுக்காருன்னா, அதனால டெய்லி கோவிலுக்கு போயிருந்து கும்பாபிஷேகத்தையும் பார்த்தான்னா, நித்திய கடமையை செய்திருந்து நைமித்திகத்தையும் செய்திருந்தால் அப்போ அவனுக்கு அது பிரயோஜனம் கொடுக்கும். நித்திய கர்மத்தை கோட்டை விட்டவன், சொதர்மத்தை கோட்டை விட்டவனுக்கு நைமித்திக கர்மங்கள், விசேஷ கர்மங்கள் பலன் தராது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் இதுல ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு எனக்கு திடீர்னு இந்த விஷயம் தோணுச்சது, வகுப்புல சொன்னேன். இல்லை உங்களுக்கு இப்போ பலஸ்ருதி வந்ததுனால அது ஞாபகம் வந்தது, சொன்னேன். சொதர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருக்குறள்ல அத ஒழுக்கம், வர்ண ஆசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுது. நம்ம வர்ணாசிரம தர்மங்களை சரியா கடைபிடிச்சிருந்து அந்த வர்ணாசிரம தர்மத்துக்குள்ள நீங்க சந்தியாவந்தனம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது, அல்லது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இது எல்லாமே வந்துட போகுது. அதையெல்லாம் நாம சரியா செய்திருந்து கூடுதலாக அடிஷ்னலா இந்த மாதிரி விஷயங்கள், இது எதுவா இருக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதா இருக்கலாம், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கலாம், எதுவோ நீங்க உங்க இஷ்ட தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அப்பத்தான் இந்த புண்ணியங்கள் பலன்கள் வரும். இல்லைன்னா ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி சிரோ 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 சிரோன்னு நீங்க எவ்வளவு சிரோ வேணாலும் போடுங்க, முன்னாடி ஒரு ஒண்ணு போடணுமே, போட்டா தானே அதுக்கு மரியாதை. அதனால ஒண்ணு போட்டு சிரோ 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 போட்டா தான் மரியாதை. நித்திய கர்மங்கள் செய்திருந்து அப்புறம் நைவேத்தியம், என்ன கணபதி ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், என்ன உண்டோ ஆயுஷ்ய ஹோமம், எது வேணாலும் பண்ணால் அப்பத்தான் அது பிரயோஜனம் தரும். அந்த பூஜாரியும் அதெல்லாம் அப்படி ஒழுங்கா பண்றவரா இருக்கணும், நாமளும் பண்றவரா இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுது, சொன்னேன், உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். அதனால இனிமேல் யாருக்கும் இப்படி எல்லாம் பலன் சொல்லியிருக்கு, நான் அதுல சொன்ன மாதிரி ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீர் அணிந்து அப்படியெல்லாம் செய்த ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா இதை சரி பண்ணுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ